ஹலோ மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதில் நம்ம ஆர்மேஸ்னு சொல்லிக்கலாம்டா. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். லேட்டாக தான் போடுறேன். இன்னும் திட்டுங்க, நல்லா திட்டுங்க, அப்போ தான் எனக்கு வீடியோ போடணுன்னே தோணும். சாரி, மன்னிக்க கூடாது தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். சரி, ஓகே, நம்ம அந்த சேனல்லே சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக போட்டிருந்த அந்த மாஃபியா வீடியோவோட கண்டினியூஷன் தான் அது. ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூட நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேடா, டைரக்டா போயிடலாம் வீடியோக்குள்ள. அப்போ அவனும் ஒரு மாதிரி போதையில் அப்படியே படுத்திருக்கான் ஜேகேவும். அப்போ தயோங் அப்படியே அவனோட டேட்டோஸ், அவனோட நெஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தயோங் விட்டா இவனோட இதெல்லாம் மயங்கிருவ போல, ஃபேனா அப்படின்னு எழுந்துக்க பார்த்தாலும் ஜேகே அப்படியே தயங்க பிடிச்சி அவனோட மேலே வச்சுக்கிறான். ஸோ ரெண்டு பேரோட ஐஸும் அப்படியே மீட் பண்ணிக்குது. அப்போ தயங்கோட ஐஸில் இருக்க அந்த கேமரா இது எல்லாத்தையுமே அப்படியே கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னடா ஏதோ ஒரு மாதிரி போதையா இருக்கு. இந்த மாஃபியா பயிலுக்கு என்னதை கண்டு கொடுத்த தெரில, ஏதோ போதை, அதை விட பெரிய போதை நீ பக்கத்தில் இருக்க அப்படின்னு அப்படியே உளறிட்டே இருக்கான். தயாக்கெல்லாம் அப்படியே உடம்பு கூசுது. என்ன பண்ற, விடுங்க என்ன ப்ளீஸ், என்னால் விட முடியலையே. யோ, ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. என்னடா பண்ண என்ன? நான் எதுவுமே பண்ணல, நீங்க தான் ஏதோ ஆயிருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்னு தயாங் சொல்லிட்டே இருக்கான். இல்ல, நீ தான் ஏதோ பண்ணிட்ட. என்ன பண்ண அப்படின்னு தயங்கோட காது பக்கத்துல போய் பேசுறான். தயங்க விடாம அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு தயங்கோட பின்னாடி நல்லா ரெண்டு கையை வச்சு அமர்த்திட்டே இருக்கான். தயங்காலெல்லாம் முடியல. அப்ப தயங்கம் அப்படி ஜேக்கியோட நெஞ்சு மேல அப்படி படுத்துக்கிறான். என்னை விடுங்க, ஏன் இப்படி பிடிச்சிருக்க, என்னை விடு, நான் போகணும். போகாத ப்ளீஸ், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத மா, என்னை விட்டு போகாதம்மா, அம்மா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்காக அவனுக்கு ஏதோ மறுபடியும் ஏதோ ஆகிட்டு அப்படி போகாத போகாதன்னு தயங்க பிடிச்சி இன்னும் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ தயங்கும், என்னது இது, இவ்வளோ நேரமா வேற மாதிரி பேசிட்டு இருந்தவன் இப்போ ஏதோ ட்ராமாக்குள்ளே போன மாதிரி போகாத போகாதன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? என்னால் அவனை புரிஞ்சுக்கவே முடியல. இந்த ஒர்க்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது இல்லை, நான் போகணும், நான் தான் சொல்கிறேன்ல, போக வேணாம், என்னை விட்டு நீங்களும் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அம்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா, அம்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஒரு மாதிரி தயவுக்கே பார்க்கும்போது பாவமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழுதவன் அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துல லைக் மயங்கின மாதிரி அப்படியே படுத்துடுறான். தயவங்க அப்படியே எழுந்து வர்றான். அந்த ஹோட்டல் ரூம் ஃபுல்லாக செக் பண்ணான். ஜேகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீலிங் பேசிட்டு வந்திருப்பான்ல, அந்த போதை மருந்து அப்படியே இருக்கு. அப்படி பார்க்குறான். ஓ ஷிட், இது பேன் பண்ண ஒரு போதை பொருளாச்சு. இது எப்படி இவன் கிட்ட? அப்ப இவன் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கானா எல்லாத்துக்கும்? காட், இது இருந்துச்சுன்னா எல்லாரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். இது பெரிய பெரிய பணக்காரவங்க சாப்பிட்றதா, பட் இவர் எதுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜேக்கே அப்படியே பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி லைக் ஸ்ட்ரைட்டாக படுக்காம ஒன் சைடாக படுத்துட்டு கூண்ண மாதிரி படுத்திருக்கான். வேணாம் வேணாம், வேணாம், போகவே வேணாம், என்னை விட்டு யாரும் போகாதீங்க அப்படின்னு அவனுக்கு ஏதோ ஒரு ட்ராமா இருக்கு. அது அப்படியே ட்ரீமா அவனுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்கும் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கான். அவன் டப்புன்னு முடிச்சு எழுந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா ஜேகேவோட கன்னு, அப்புறம் அவனோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் லைக் தேவையான லைசன்ஸ், அது இது நிறையா அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் இருக்கு. அப்போ கார்டு எடுத்து அவனோட நேமை ஃபுல்லாக பார்க்குறான். ஜான் ஜங்குக், நல்லா இருக்கே நேம், ஏன் இப்படி பொறிக்க மாதிரி இருக்கான்? இது என்ன கார்டு, மாஃபியா கார்டா அப்படின்னு எடுத்து பார்க்குறான். ஸோ ஜேக்கியோட பர்ஸ் எடுத்து பார்த்தா அதில் ஜேக்கியோட ஃபோட்டோ அழகா இருக்கு. அழகா கன் வச்சு போஸ் கொடுத்து உட்காந்துட்டு இருக்கான். மாஃபியாக்கு இல்லாமல் கார்டு இருக்கு. பொசிஷன் தி கிரேட் லார்ட். கிரேட் லார்டா, அதுவும் கிரேட் 1 இருக்கு. என்ன கார்டு இது? மாஃபியா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எதுவும் கார்டு இருக்கா என்ன அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான்.
அப்புறம் தேவையானது எதுவும் கிடைக்கல. அப்படியே வெளியில போயிட்டு என்ன நடந்துச்சு தயம்? இப்போ நடந்தது எல்லாத்தையும் எப்படி நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது? அவர் என் மேல கட்டி பிடிச்சது. ஏன் என்னோட வாசனை எப்ப பார்த்தாலும் நுகர்ந்துகிட்டே இருக்காரு? என் வாசனை அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்னா? தயம், நீ ஏன் அப்படியே ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆகாத? அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் லேப்க்கு மாற்றிட்டு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேணால் அனுப்பலாம் அப்படின்னு போய் அவன் எடிட் பண்ணிட்டு இருக்கான். நைட் ஒரு 7:30 கிட்ட ஆயிடுது. அப்போ தான் ஜேகேக்கு செம்ம தலைவலி வந்து எழுந்து பார்க்குறான். ஜேகே, அவனுக்கு என்னடா ஆச்சு? எதுக்கு இவ்வளோ போதையா இருக்கு அப்படின்னு எழுந்து பார்த்தா அவனுக்கு எதுனே புரியல. ஒரு வேளை 3 நாளாக தூங்காத வச்சு செஞ்சு தூங்கிட்டியா? எனக்கு இல்லையே, ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போது தயாங்க்கு எப்பயுமே வந்து அடிக்கடி லிப் பாம் போடுற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த லிப் பாம் எப்படின்னா கொஞ்சம் டிண்டடான லிப் பாம். அந்த டிண்ட் வந்து அப்படியே வெளியில் தெரியும். ஸோ ஜேகேவோட நெஞ்சு மேலே தயாங் படுத்தான்ல, அப்போது அவனோட லிப் பாமோட பாதி டிண்ட் அவனோட நெஞ்சு மேலே ஒட்டியிருக்கும். லைக் ரொம்ப மைல்டாக தான் ஒட்டியிருக்கும். அது உத்து பார்த்தா தான் தெரியும். ஓ ஜெயே, கேவலமான கனவுடா. அதை பற்றி நடிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, அதை பற்றியே கனவு வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் மிரர் முன்னாடி நின்று பார்க்குறான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீகால் பண்ணி அவன் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனான். அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனே சாப்பிட சொன்னான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் தயங்க அதுலேருந்து எதையுமே அவன் எடுத்துட்டுலாம் போகலை. லைக் எல்லாத்தையுமே அந்த கண்ணில் இருக்க அந்த லென்ஸ் வழியாக அவளை கேமராவில் எல்லாத்தையும் கேப்சர் தான் பண்ணியிருக்கான். காட், அவள் எதுவும் பண்ணலையா என்ன? பின்ன எதுக்கு அவன் இங்கே வந்தான்? ஜெயே, நீ ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு இருக்க ஜெயே. எப்படிலாம் இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அப்படின்னு அவனும் அப்படி கண்ணாடி முன்னாடியே நின்று அவனையே பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண்ணுக்குள்ள தயாங்கோட கண்ணு தான் தெரியுது. ஆனா நீ போதை ஏத்துற பேபி. டேய், என்னடா ஜெய பேபின்லாம் கூப்பிடுற? தெரில, அவங்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி போக்கி மாதிரி ஆயிடுற. நீ பொறுக்கியா இருக்க, போக்கியா மாற்றி விட்டு போயிடுவான் போல. ஆட்டுக்கட்ட மாதிரி இருக்கான். எனக்கு ஏன் அவனை அகைன் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அந்த ஹோட்டல் நம்பர் கிடைக்கும் போது தயாங் தானே அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருப்பான். ஸோ நைட்டும் அப்படியே கால் பண்ணலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நெஞ்சு மேலே பார்க்குறான். இதான லிப்ஸ்டிக்கோட ஸ்டெயின் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது தயாங் போடுற அந்த லிப் பாம் அதனோட டிண்ட் தான். ஐயோ, இது அந்த செரி பிளாசம் ஒட்டு வந்தானே, அந்த போதக்கரனோட லிப் டிண்டா இருக்குமோ? இதாலேயோ கூட மனசும் இல்லையே அப்படின்னு அந்த அந்த இது மேலே அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஜெயே, அவன் ஒருத்தட்ட இப்போ உறிஞ்சு நக்கியாளனும் போல இருக்கு. ஆனா வேணா ஜெயே, எதுக்கு வந்தியும் மூடிட்டு பாரு, எதுவும் ட்ராப்பாக கூட இருக்கலாம். அப்போ இந்த சைட் தயாங்கும் அப்படியே அவனோட லேப்ல ஏற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போது அதில் தயாங் தெரிய மாட்டான்ல, பிகாஸ் அவனோட கண்ணு வழியாக தானே ஜேகேவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து அப்படியே எடிட் பண்ணிட்டு இருக்கான். பாதி மட்டும் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் தயாங் மேலே விழுந்தது, ஜேகே மேலே விழுந்தது. ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிட்டது, ஜேகேவனை பிடிச்சி நல்லா விடாமல் லைக் இறுக்கமாக கட்டி பிடிச்சதுன்னு எல்லாமே அதில் வருது. வர தயம் அப்படியே அவன் கால் ரெண்டையும் குறுக்கிக்கிறான். தயம், எதுக்குடா உனக்கு ஒரு மாதிரி ஆகுது? இவன் யாருன்னே தெரியாது, ஆனா பக்காவா இருக்கான். ஏன் என்னை போட்டு இப்படி நசுக்கி எடுக்கிறான்? எனக்கு ஏன் அவனை இன்னும் பார்க்கணும் போலயே தோணிட்டே இருந்த நானும் அவன் நெஞ்சு மேல சாஞ்சான் அப்படின்னு அதெல்லாம் தனியா எடிட் பண்ணி அதை டெலீட் பண்ணாம தயம் அவனோட பர்சனல் ஃபோனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவை அப்படியே திரும்ப ஓட்டி பார்த்துட்டு இருக்கான் அந்த வீடியோவில். ஸோ மற்ற வீடியோ எல்லாத்தையும் அப்படியே ஹெட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அகைன் ஒரு மெயில் வருது. தயம், இங்க பாரு, நீ அந்த அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு வா, அந்த சப்ஸ்டன்ஸ். நீ துபாயில இருந்து கொரியர் போடு. வித்தின் 3 days அது கொரியாக்குள்ள வந்துடும். யா, இட்ஸ் அன் எமர்ஜென்சி, யூ காட் இட் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சில கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பேசிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி கோட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்றாங்க. அப்போ தயவங்க தெரியுது இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு. அது நான் எப்படி பண்றது? அவன் வேற எல்லாத்துலயும் அப்படியே கழுகு மாதிரி இருக்கான். அவனை தாண்டி போயிட்டு நான் இதை எடுக்கணும்னா நோ, இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ஆனா
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கால் வருது. நம்ம தலைவன் தான் நைட்டு ஃபுட் ஆர்டர் பண்ண தயவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறான். என்ன அவனோட ரூம் நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா ஜேகே தான். ஹோட்டல் எஸ் சார். டீ ஜேகே ஏதாச்சும் பேசு, எதுக்கிட்ட அமைதியாகவே இருக்க? ஆக்சுவலி யோர் ஃபுட் வாஸ் ஸோ அமேசிங். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சார். Do you want anything? Yeah, I want him. What sir? ஷோ என்ன பேசுகிறான்? ஆக்சுவலி ஓகே, டேக் மை ஆர்டர். அண்ட் நான் இப்போதான் மதியம் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். எனக்கு அதே மாதிரி ஃபுட் அகெயின் வேணும் வித் சேம் டெலிவரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடுறான். லைக் அவனுக்கு என்ன ஆர்டர் பண்ணான்னு கூட தெரியல. அப்போ தயாங்கும் என்னடா பண்ணுறது, என்ன ஆர்டர் பண்ணா? இப்போ அது வேற கிடைக்கவே கிடைக்காது, அது மதியம் மட்டும்தானே கிடைக்கும். ஆனால் இவன் இப்போ கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ சைடில் பார்த்தா பர்கர் கடையும் ஹாட் விங்ஸ் அந்த சிக்கன் விங்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கடையும் இருக்கு. சரி, இது ரெண்டையும் வாங்கிட்டு ஒரு கோக் ஒன்று வாங்கிட்டு போகலாம். ஸ்வீட் சாப்பிடுவானான்னு தெரியலையே, ஒரு கேக்கும் வாங்கிக்கலாம், அதுவும் வாங்கிட்டு போகலாம். டேய் தயோங், என்னடா நீனு ஏதோ பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போன மாதிரி போற? போதும், இதுதான் அவரோட ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அது இல்லைன்னா என்ன சொல்வாரு? முடிஞ்சா அதை எடுத்துட்டு வரணுமே, அது எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஹையர் அஃபிஷியல் ஏன் அப்படி போட்டு சாவடிக்கிறானுங்களோ? அது இருந்ததே ஒண்ணுதான், அதுவும் அது ரொம்ப சேஃப் பண்ணி வச்சிருந்தான் ஒரு இதுக்குள்ள. அதை போய் நான் எப்படி எடுக்கிறது? இப்போ இவன் வேற அவன் முழிச்சிருப்பான். மதியம் கொடுத்த டோஸ்ல அவன் கண்டிப்பா தூங்கி எழுந்துட்டு இப்ப தூக்கமே வந்திருக்காது. இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு தயம், எதுக்கடா பயப்படுற? பயப்படாத, நீ போடா தயம். அப்போ இன்சைட் ஜேகே, யோ பேபி, நீ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பேபி. எப்போ வருவ? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, உன் போதக்க நான் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்போ பேபி வருவ? தயம், பயப்படாதடா, பத்திரமா போ, ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் பெல் அடிக்கிறான். அப்போ இவ்வளோ நேரம் அப்படியே வெறி கொண்டு காத்துட்டு இருந்த ஜேகே சட்டுன்னு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். யா, திஸ் இஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது யாருன்னு பார்த்தா நம்மளோட தயோங் தான். அவனுக்கு ஃபுட்டை விட அப்படியே தயோங்க பார்த்ததுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஜேகேக்கு. ஓகே சார், சாரி ஃபார் தட். அந்த ஆர்டர் வந்து நீங்கள் மதியம் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நைட் எங்கள்கிட்ட அந்த மெனு அவைலபிள் இல்லை. ஓகே, அப்புறம் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே சாப்பிட்ற மாதிரி முதலெல்லாம் கடிச்சிட்டு பார்க்குறான். தயாங்கே ஒரு மாதிரி ஆகுது கூச்சமா. அது சார், பர்கர், அப்புறம் சிக்கன் விங்ஸ், அப்புறம் கோக், அப்புறம் கேக். ஆஹா, ஆகிறதுக்கே செம்மையா இருக்கே. அதை ருசிச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். பர்கரில் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துட்டு கீழே உள்ளதையும் எடுத்துட்டு நடுவில் உள்ளதை மட்டும் வாய்க்குள்ள வச்சு சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ண்ணா. கம் இன்சைட். சாரி சார், நான் ஆர்டர் கொடுக்கணும், கம் இன்சைடு அப்படின்னு ஒரு அலர்ட்டு தான் அலட்டுறான். அப்படியே தயங்க பாட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். கம்முன்னு. சாப்பிட்டியா? இல்லை சார். இதோ சாப்பிடு. ஐயோ, இதில் நம்ம பாய்சனே கணக்கல, சரி மயக்க மருந்து கலக்கல, ஆனால் இதில் என்ன இவன் நம்மளை சாப்பிட சொல்கிறான்? சார், ப்ராமிஸாக நான் உங்களோட ஃபுட்டில் எதுவுமே ஆட் பண்ணல சார், நீங்கள் தாராளமாக இந்த ஃபுட்டை சாப்பிட்லாம். ஐநோ, எனக்கு உன் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வந்துருச்சு. அப்போ தயாவுக்கு இந்த வார்த்தை கேட்டு ஒரு மாதிரி ஆகுது. எப்படி? யாருக்குமே நம்ம மேலே ட்ரஸ்ட் இல்லை. ஈவன் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது நம்மளை நம்பாம தான் கொடுத்தாங்க. சொதப்பிடுவேன்னா என் மேலே ஃபர்ஸ்ட் தடவை ஒரு ஆள் நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்றாருன்னா அது இவர் தான். ஓகே, சாப்பிடு அப்படின்னு அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி தயாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு எசவா எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு இருக்கான். சார், ஆக்சுவலி சாப்பிடுன்னா ஏன் ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருக்க? என்ன பாரு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்க, எப்படி தாங்குவ? இல்லை சார், ஐ திங்க் நீங்கள் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் யோசிக்கல,
உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற அப்படின்னு அவன் நெஞ்ச திறந்து காட்டுறான். எனக்கு முத்தம் கொடுத்தியா சார், எனக்கு முத்தம் கொடுத்தியான்னு கேட்டு, சார் ஆக்சுவலி தட் வாஸ் அன் ஆக்சிடென்ட், நான் எதுவும் இன்டென்ஷனலாக பண்ணல, ஆனால் எனக்கு இன்டென்ஷனலாக இப்போ வேணும், ஆக்சிடென்டெல்லாம் வேணாம் அப்படின்னு தயங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மிரர் இருந்துச்சுல அந்த மிரர் முன்னாடி உட்கார வச்சுட்டு லைக் ஜேகே அவனோட காலுக்கு நடுவில் உட்கார வச்சுக்கிறான். தயவுக்கு அப்படியே உடம்புலாம் கூசுது. தயவோட உடம்பு அப்படியே தடவுறான். எனக்கு எனக்கு உங்ககிட்ட அதை டக்குன்னு சொல்லிடணும் போல இருக்கு. டு பி ஃப்ராங்க், நான் ஒரு மாஃபியா தான். அட் த சேம் டைம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு ஒன்று பிடிச்சிச்சுன்னா அது அப்போவே வேணும். ஐ லவ் யூ, மாஃபியா லவ்ஸ் யூ அப்படிங்கிறான். தயாங்கெல்லாம் ஷாக்கு. அப்படியே மிரர் வழியா தயாங்க அப்படியே ஜேகேயோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அது வந்து சார், அது வந்து எனக்கு தெரியாது. இன்னும் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடு, இல்லைனா ஐம் அவுட் ஆஃப் ஜோன் அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டூ. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்காம போனதா சரித்திரமே கிடையாது. அதுல நீயும் ஒண்ணு. எனக்கு நீ கிடைக்கணும். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு தயாங்கோட கழுத்துல போயிட்டு லேசா முத்தமிட ஆரம்பிக்கிறான். அந்த முத்தம் அப்படியே அவன் நாக்கு வழியா வந்து அப்படியே நாக்க வச்சு ஒரு மாதிரி பண்றான். தயாங்காலெல்லாம் முடியல. உங்க பேரு அப்படின்னு தெரியாத மாதிரியே கேக்குறான். ஜேகே, கால் மீ ஜேகே ஆர் கால் மீ ஹபி. இல்ல, நான் ஜேகேன்னு கூப்பிடுற. வலிக்குது, கிடைக்காதீங்க. வலிக்குதா இல்ல கூச்சமா இருக்கா? ரெண்டுமே. அது நான் ஏன் உங்களை லவ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ரீசன் அப்படின்னு இது தயாங்க ஆக்சுவலி அவனே மறந்து அவன் பேசிட்டு இருக்கான் ஜேகே கிட்ட. ஒரு ரீசனா? ஒரு அரை ரீசன். உன்னை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன், உனக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுப்பேன், எல்லாத்துலயும் டாப்பா உனக்கு என்ன வேணுமோ அதை ஆஃபர் பண்ணுவேன், அப்புறம் கேர் கொடுப்பேன், ஹாப்பினஸ் கொடுப்பேன், மணி கொடுப்பேன். லைக் ஐ ஆம் யுவர் சுகர் டாடி. டாடி, ஐ ஹேட் தட் வேர்ட். ஏன், எதனால உனக்கு அப்படி கூப்பிட பிடிக்கல அப்படின்னு ஜேகே வந்து தயங்கோட பின்மூடியை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கழுத்து சைடெல்லாம் போறான். இப்போ நான் இங்க இருந்தேன்னா என்னைய நான் இழந்துருவேன். தயோங், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ பார்க்க வந்த ஆப்ரேஷன் வேற, ஆனா இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எல்லாமே அவுட் ஆஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஸ்டாப் பண்ணணும்னு ஜேகேவை பிடிச்ச அவன் நெத்தியோட நெத்தியா வச்சுக்கிறான். போதும், அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவோம். ஆனாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. லைக் அவனை ஒர்க்குக்காக அனுப்புனாங்க, ஆனா இவன் ஒரு மாதிரி உண்மையாவே ஜேகே மேல ஃபால் ஆகிட்டான். ஆனா அவன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அவனோட மனசை தேத்திட்டு இருக்கான். இந்த சைட் ஜேகே அவ்வளோதான், டோட்டல் ஃபிளாட்டு. பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்லயே அவனுக்கு அந்த லவ், அப்புறம் போக போக இன்னும் தயவங்க பார்க்க அந்த லவ் இன்னும் ஸ்ட்ராங்கரா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகுது. அப்போ ஜேகே அப்படியே ஸ்டாப் பண்ணி, மதியம் சாப்பிட்டது, இப்போ எதுவுமே சாப்பிடல, ஏதோ நம்மளோட லவ் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. ஸ்டாப். நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன், நீங்க கால் பண்ணுங்க, நம்ம எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம். நான் தான் சொன்னேன்ல, இன்னும் 1 வீக் தான் இங்கே இருப்பேன், அப்புறமா நான் கிளம்பி கொரியா போயிடுவேன். அப்போ என்னோட ஹெட் ஆஃபீஸை என் மேன்ஷனை நான் கொரியாவுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்? வேணா தயோங், அவர் அங்கே வந்தாருன்னா போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாரு. வேணா. ஆனா அவனோட வேலையை இவரை மாட்ட வைக்கணும் தானே. ஆனா ஏன் இவர் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? நான் தான் போலீஸே, ஆனா என்கிட்டே இவர் விழுந்துட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே இப்ப பக்காவா இருக்கு. ஆனா ஏன் உன்னால முடியல? ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், சட்டுன்னு வந்து இவரை பிடிச்சிருவாங்க. ஆனா ஏன் உன்னால சொல்ல முடியல? காதல் கண்ணை மறைக்குதா தயோங்? இட்ஸ் நாட் குட். இது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு அவனுக்குள்ள அவனே கேட்டுக்கிறான். நான் அவனுக்கு ஒரு செல்ல பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வைக்கலாம் நீ நினைக்கிற? இல்ல, அது வந்து ஐயோ அழகா இருக்காரே, பேபி டால். டால் மாதிரி இருக்க. இல்ல, இன்னும் டால் கிடையாது. என்ன சொல்ல பார்க்கலாம். இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல ஜேகேவை உட்கார வச்சு அப்படியே அவனுக்கு பர்கர் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அது நைட் இதெல்லாம் அன்ஹெல்தின்னு எனக்கு தெரியும், இதுதான் கிடைச்சது, அதான். உன் கையால் நீ பாய்சன் கொடுத்தா கூட நான் குடிப்பேன். ஏன், இந்த ஃபுட்டில் நீ பாய்சன் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா கூட நான் அதை நல்லா சாப்பிட்ருப்பேன்.
அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த சிக்கன் விங்ஸில் ஒரே ஒரு விங்ஸில் மட்டும் அகெயின் அந்த ஒரு மாதிரியான மயக்கம் தரக்கூடிய சப்ஸ்டன்ஸை கலந்துருப்பான். ஜேகே இப்படி சொல்லவும் லைக் ஒருத்தவங்க நம்ம மேலே ஒருத்தவங்க உண்மையாக பாசம் வைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு ட்ரூ சோலால் அந்த லவ்வை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி அந்த லவ்வை கொடுக்குறவங்களுக்கு ஒரு தீங்கோ ஒரு சோகமோ வரவழைக்க முடியும். அதனால அந்த சிக்கன் பீஸ் அவனுக்கு நல்லா தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தவங்க அப்படியே அவனோட வாய்க்குள்ளே போட்டுக்கிறான். பேபி மெதுவாக சாப்பிட்டு. என்னது இது? இல்லை இது டேஸ்டியாக இருந்துச்சு. அதான். ஏன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த மருந்து கலந்துருந்தனால அவன் சாப்பிட்டுட்டான். இப்போ ஜேகேக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கும்போது தயாங்கே ஒரு மாதிரி கிறுக்கலாக ஆகுது. அது ஜேகே எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. பேபி டயர்டா இருக்கியா? நாளிலேருந்து நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். உன் அக்கௌண்ட் நம்பர் கொடு, அதுக்கு நான் எப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், நீ பேசாம உன்னோட ரூமில் ஸ்டே ஆகிரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது, நான் இங்கே வந்து கிளம்பட்டா? இப்படியே தூக்கத்தோடு போயிட்டு எங்கேயாச்சும் வண்டியை விட்டுருவேன். நோ ஐ காண்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக நான் யாருக்கிட்டையும் ஃபீல் பண்ணது கிடையாது. அட் த சேம் டைம் ஃபோனை நான் இழக்கிறதுக்கும் நான் ரெடியாக இல்லை. பேபி ப்ளீஸ் எங்கேயே ஸ்டே பண்ணுறியா? அது எப்படி முடியும்? வேணா ஜேகே வேணாம். பேபி இது அந்த நேரத்தில் சொல்லாமான்னு தெரியல, எனக்கு நீ வேணுங்கிற போல இருக்கு பேபி. அது ஜேகே வேணாம், மாஃபியா பொறுக்கி வேணாம், எனக்கு வேணுங்கிற போல இருக்கு அப்படின்னு ஜேகே அப்படியே தயங்கோட உதற பிடிச்சி பார்க்குறான். அது நல்ல கோவம் பல மாதிரி செவந்து போயிட்டு இருக்கு. அதை எடுத்து அப்படியே அவனோட வாய்க்குள்ள வச்சு நல்லா உரிய ஆரம்பிக்கிறான். ஜேகே எல்லாம் முடியல. அவன் தயங்கோட கண்ணை பார்த்து அவனோட ஸ்மெல்லை பார்த்தாலே அவன் அப்படியே மயங்கிடுவான். இப்போ அவன் உதடும் கிடைச்சிருச்சு. அப்படியே விடாம அப்படியே நல்லா சப்பி எடுத்துட்டு நல்லா கடிக்கிறான். என்ன வேம்பயரா? ஜேகே வலிக்குது, பொறுக்கி என்னை விடு. மாஃபியா, மிஸ்டர் மாஃபியா, சுகர் டேடின்னு கூப்பிடு, டேடின்னு கூப்பிடு. எனக்கு இந்த டயத்தில் அப்படி கூப்பிடும் போது நல்லா இருக்கு. இங்க பாரு, என்னை விடு. அப்போ வேணாமா? நான் உனக்கு இன்னும் என்னை லவ் பண்றியான்னு சொல்லவே இல்லை. நான் லேட்டாக தான் சொல்லுவேன். ஓ சரி ஓகே, அவ்வளோ கெட்ட மாஃபியாலாம் நான் கிடையாது அப்படின்னு அப்படியே விட்டுடுறான். ஆனால் தயாக்கு இவ்வளோ நேரம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ ஜேகே அப்படியே விடவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது நான் தூங்கட்டா? தூங்கு. அப்படி சோஃபால படுத்துக்கிறேன்னா? ஏன் இங்கே படு. வேணாம் பேபி, இங்கே படுத்தன்னு வச்சுக்கோ, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன். அது நீ இப்போ தெளிவாகவும் இல்லை, நீ இங்கே படு. வேணாம் பேபி, சொன்னா கேளு. வேணாம், எனக்கு வேணுமே, நீ இங்கே படுக்கிறியா என்ன அப்படின்னு தயாங்க இப்போ ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுறான். ஜேகே தயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு லைக் ஜேகேவோட அந்த சாஃப்ட் கார்னர் தயாங்கு மட்டும்தான். இது வரைக்கும் யாருமே இந்த சாஃப்ட் கார்னரை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. சரி படுகிற, என்னை ஹக் பண்ணிக்கோ. அக்கா பேபி என்ன பண்ற? உன்னை ஹக் பண்ணாலே அப்படி கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேன், அப்புறம் நீ ஒழுங்கா கம்ஃபர்டபுளா தூங்க முடியாது. இல்லை என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த போதையோடது வேலையை காட்டுது தயாங்கு. அவன் எவ்வளவுதான் கட்டுப்பாடா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த சாப்பாட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே கோக்கு எடுத்து குடிக்கிறான். உனக்கு வேணுமா? வேணாம். ஏன் வேணாம்? எனக்கு கோக் பிடிக்காது. அப்போ ஒன்னதான் பிடிக்கும். பேபி ப்ராங்க் பண்ண. சிவனா குடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். பேபி வர்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தியா அண்ணா? லைட்டா குடிச்சேன். பாரு பேபி, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துருக்க, இது இங்கெல்லாம் தப்பு. யாராச்சும் பார்த்துருந்தா என்ன இருக்கும்? அதான் கவ்வாத நீ இருக்கியே அப்படின்னு போதையில உளர்றான். அப்படியே தயம் ஜேகே கை நீட்டவும் அவளோட நெஞ்சு மேலே போய் படுத்துக்கிறான். பேபி ஐயோ, இந்த போக்கி பையா குடிச்சிட்டு என்னம்மா அழகா உளறிட்டு இருக்கான். நீ குடிக்கும் போது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா தயம்? சொல்ல என்ன? அது தோ பால் வருமா எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை கை காட்டுறான். பேபி நோ, அங்கே கை வைக்காத. இல்லை எனக்கு வேணும், கொஞ்சோன்னு குடிச்சுக்கட்டா. தயம் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கணும். பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு நம்ம குழந்தை வந்ததுக்கப்புறம் நான் குடிக்கணும்.
நீ என்ன எப்படி கேட்டுட்டு இருக்க? நோ பேபி, வராது. ஆனால் எனக்கு வேணுமே, கொஞ்சோண்டு குடிச்சுக்கட்டா? பேபி நோ, அது வராது பேபி அப்படின்னு சொல்ல தயாங்க அப்படியே அவன் போட்டிருந்ததை விளக்கிட்டு அப்படியே ஜேகேயோட நெஞ்சு மேலே போயிட்டு வாய் வைக்கிறான். இப்போ ஜேகேயாலலாம் முடியல, கீழே அவனுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேபி நீ மூட்ல இருக்கல்ல, அதான் கீழே உள்ளவன் உரசுறான். பேபி ஸ்டாப் இட் பேபி, நான் என்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவேன். நீ ஸ்டெடியாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கும் போதுதான் நமக்குள்ள அந்த லவ் கேர் எல்லாமே நடக்கணும். இது வேணாம் பேபி. பேபி இந்த சைடு வரவே இல்லை பேபி, இந்த சைடு பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாய் வச்சு அப்படி உறிஞ்சிட்டு இருக்கான். ஜிக்கிக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. தயாங்க பிடிச்சி தயாங்கோடது கீழே அப்படி கை விட்டுட்டு ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான். ஸோ தயாங்களையே முடியல. பேபி என்ன பண்ற? எதுக்கு அங்க கை வைக்கிற பேபி? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ தயாங்க ஜேகே அப்படியே தள்ளி விட்டுறான். தயாங்க லைக் நகண்டு படுத்துடுறான். வேணாம் பேபி, நானே என்னோட கண்ட்ரோல் இல்லாம இருந்துருவேன், அப்புறம் வேணாம், இது தப்பாயிடும் அப்படின்னு அவன் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். அப்படியே தயாங்க ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பாக்குறான். குடிச்சா அவ்வளோ கியூட்டா இருக்கான்ல பா, இந்த மாதிரி ஒரு கியூட்னஸை எங்கேயும் பார்க்கல அப்படின்னு பெட்ஷீட் எடுத்து தயாங்க மேலே போத்தி விட்டுட்டு அவனுக்கு ஒரு சாஃப்டான கிஸ் அவனோட ஃபோர்ஹெட்ல கொடுத்துட்டு அவனை நல்லா தூங்க வைக்கிறான். ஸோ தயாங்கும் நல்லா டீப் ஸ்லீப்குள்ளே போயிடுறான். அப்போது ரொம்ப நேரம் ஆகிடுது. நான் இட்ஸ் 3 o'clock. அப்போ தயாங் லைட்டாக தெளிஞ்சு எழுந்து பார்க்குறான். பார்த்தா ஜேகே அப்படியே அழகாக தயாங்கோட பக்கத்துலேயே படுத்திருக்கான். தயாங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, தயாங் என்னடா பண்ணியிருக்க? இங்கே இவர் கூட தூங்கிருக்கியா? சோ தப்பு தயாங், நல்ல வேலை வீடியோ எடிட் பண்ணி சீக்கிரமாகவே அனுப்பிட்டேன். ஆனால் இன்னொரு எடிட் பண்ணாமல் அனுப்பாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, என்ன கிழிச்சிட்டு இருக்குன்னு நம்மளை போட்டு கிழிச்சு எடுத்திருப்பானுங்க. வேணா தயாங், சீக்கிரமாகவே இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு ஜேகேக்கு நம்பர் கூட கொடுத்துருக்க மாட்டான். ஸோ அப்படியே அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த லைக் அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தேடி பார்க்குறான். இங்கே தான் இருந்தது. ஒரு வேளை இவன் அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்குவானா, அதனால தான் போதையாகி கிடக்கானா? இது ரொம்ப உயிருக்கே ஆபத்தில், இது லைக் ஸ்லோ பாய்சன் மாதிரி. இதை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயிரே கொண்டு எடுத்துரும். இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட பிளட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது தெரியாது, ஆனால் இதை ஆளே கொன்றும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பட் ஸ்டில் இதை அவர் எடுத்துக்குவாரா அப்படின்னு நான் தேடி பார்க்குறான். அது இருந்துச்சுன்னா அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடணும்னு. பட் ஜேகே அதை யூஸ் பண்ண மாட்டான்ல, அவன் எல்லாத்துக்கும் சேல் தான் பண்ணுவான். லைக் யாரெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அவங்களோட பணக்காரத்தை மாதிரி காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும். இது காமன் பீப்புள்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட கையில் கிடைக்காது. ஸோ அப்போ தேடி பார்க்கும்போது காலைல பார்த்து அந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதை எடுத்துடலாமா, எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ஜேகே இவ்வளோ நேரமாக அப்படியே தயாங்க பார்த்து அட்மையர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அவனுக்கும் தூக்கம் வர வந்து அவனும் தூங்கியிருப்பான். ஸோ இப்போ வெளியில் போயிட்டு தயாங்க்கு ஒரு மாதிரி பெருமூச்சா இருக்கு. தயாங் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சாருன்னு தெரியல, நீ வேற கண்ணை மூடிட்ட. ஏன் கண்ணை மூடுன? அந்த கேமரா இருக்குமான்னு தெரியலையே. நீ கண்ணை க்ளோஸ் பண்ணனால அந்த கேமரா ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும், கண்ணில் உள்ள கேமரா. பட் தேங்க் காட், நான் என்னோட காலரில் ஒரு கேமரா பட்டன் வச்சுட்டு தான் போனேன், அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் எப்படின்னு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு அந்த கையில் உள்ள அந்த சப்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கொரியர் பண்ணிட்டு தான் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மெயில் வருது. தயாங், ஆர் யூ தேர்? எஸ் சார், ஐம் தேர். வாட் ஹேப்பன்? தயாங், ஆக்சுவலி நாங்கள் பிளானை மாற்றிட்டோம் சார். நீ அந்த மாஃபியாவை போட்டு தள்ளிடு சார். ஹவ் கேன் ஐ டூ திஸ் சார்? ஈவன் என்கிட்ட ஒரு கன் கூட இல்லை. அது எப்படி சார்? பிளான் பண்ணாமல் அவ்வளோ பெரிய மாஃபியாவை நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. அவ்வளோ க்யூட்டானா இருக்க ஒரு பையனை எப்படிடா போட சொல்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவனால் நிறைய பேர் செத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தயாங்க்கு வந்து இது பண்ணி தான் ஆகணும். டியூட்டியாக லவ்வான்னு பார்க்கும்போது ஆஃப்கோர்ஸ் அவன் டியூட்டியாக தான் சூஸ் பண்ணுறான். பிகாஸ் ஜேகே கிட்ட இன்னும் அந்த லவ்வை ரொம்ப அவன் ஃபீல் பண்ணல. பட் ஸ்டில் அவனுக்கு அந்த லவ் தெரியுது. சார், கிவ் மீ சம் டைம் சார், அவர் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஜேகே வந்து இங்கே தான் இருப்பேன்னு சொன்னான்னு. பட் ஜேகேவும் கிளம்பிடுவான்.
டூ இட் ஃபாஸ்ட் ஆகும். ஆக்சுவலி அந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. நிறைய பணக்காரங்க இதனால இறந்து போறாங்க. அப்போ தயாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, பணக்காரங்க இறந்து போறாங்கன்னா சார் அப்போ வாட் அபவுட் காமன் பீப்புள்ஸ்? காமன் பீப்புள்ஸ்க்கு இது கிடைக்காது, பிகாஸ் இட்ஸ் காஸ்ட்லி. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ட்ரக் மில்லியனர்ஸ்க்கு கிடைக்குது, பட் காமன் பீப்புள்ஸ்க்கு கிடைக்கல. சம்திங் ஃபிஷி அப்படின்னு தயங்க யோசிக்கிறான். ஸோ அது அவனே கொஞ்சம் எடுத்துட்டு தான் அவன் சாம்பிளுக்கு அனுப்பியிருப்பான். ஸோ அவன் போன லேபில் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அந்த லேப் அப்படியே அந்த போலீஸ் இதோட தான் அட்டாச்சாக அத்தாரிட்டியாக இருக்கும். மே நோ தட் என்ன இருக்குது இதில்? சார் ஆக்சுவலி இதில் ஸ்லோ பாய்சனோட கண்டென்ட் நார்மலாக ஆட் ஆகிருக்கு. இது அப்படியே லைஃப் லாங் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 to 3 years சார். வாட்? எஸ் சார், அது ஸ்லோ பாய்சன். ஸோ இது அவங்களை அடிக்ட் ஆக வச்சு அது வேணும் வேணும்னு கேட்க தோணும். அதுக்கப்புறம் இது பிளட்ல கூட மிக்ஸ் ஆகியிருந்தா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது இது தெரியாது. வாட் யூ மீன்? இதையே அவர் மில்லியனர்ஸ்க்கு மட்டும் சேல் பண்ணணும்? சம்திங் ஃபிஷி அண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டூ. ஏன் காமன் பீப்புள்ஸ்க்கும் சேல் பண்ணலாமே, இது டூப்ளிகேட்டாக கூட போட்டு. ஆனால் ஏன் பண்ணல? இவர் என்ன அவருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பட்டனில் உள்ள வீடியோவை எடுத்து பார்க்குறான். அப்போ தயாங் அப்படியே உள்ள சேட்டை பண்ணிட்டு தூங்கியிருப்பான்ல. அப்போ தூங்கினதுக்கப்புறம் ஜேகே அப்படியே அந்த பெட்டு கீழே உட்காந்துட்டு தயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அவனோட கையில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, எவ்வளோ அழகாக தூங்குற தெரியுமா நீ? என் வாழ்க்கையில் ஒன்று மாதிரி ஒரு பர்சனை பிடிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. இதோ பர்கரை அப்படியே பாதிலே கடிச்சிட்டு வச்சிட்டேன். ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, நீ யாருன்னு தெரியாது, உன் பேர் என்னன்னு முழுசா தெரியாது, உன் ஏஜ் என்னன்னு முழுசா தெரியாது, உங்கள் அம்மா அப்பா உன் ஃபேமிலி உன் கேரக்டர் நத்திங் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நீ எனக்கு வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக மாறுது. அப்போ தயாங் யோசிக்கிறான், ஏன் இந்த இடத்துல இவரோட ஃபேஸ் சேடாக மாறுது, ஏன் சோகமாக இருக்காரு அப்படின்னு அகைன் கிளிக் பண்ணி பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் நம்ம பெரிய ரெக்கார்ட் மாஃபியா அப்படி இப்படிம்பாங்க, ஃப்ரூத்லெஸ் மாஃபியா. ஒத்தாத கொடி கட்டி பறகுறதுக்கு நான் எவ்வளோ வருஷம் எத்தனை பேரை தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சொல்லப்போனால் என்னையே நானே தியாகம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா உன்னோட அன்புக்கு ஏதோ ஏங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் எஃப்எஃப்ல ரீட் பண்ணியிருக்கேன் அண்ட் ட்ராமாவில் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கே அந்த மாதிரி லவ் வந்துருச்சு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ திருப்பி லவ் பேக் பண்ணணும் அப்படின்னு. உனக்கு தோணுச்சுன்னா பண்ணலாம், இல்லைன்னா நீ என்னை விட்டு போயிட்டே இருக்கலாம். உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஏன் தெரியல, நீ தூங்கும்போது தான் அவங்ககிட்ட நிறைய கதை பேசணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல தயாங்க அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இன்னும் அப்படியே ஆர்வமாக போகிறான். சின்ன வயசுல இருந்தே யாரும் கிடையாது, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது உன்னை கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாதன்னு சொல்லியிருக்கேன்னு. நீ பயந்துருப்பல்ல இவன் சைக்கோவான? கிடையாது, ஏன்னா சின்ன வயசுல எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டான். எங்கள் அம்மா மட்டும்தான். நைட்டு வீட்டுக்கு டெய்லி ஒருத்தன் வருவான். எங்கள் அம்மா கத்துற சத்தம் மட்டும் கேட்கும். அது எனக்கு கேட்க அருவருப்பாக இருக்கும். நான் மட்டும் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பேன். காலையில் நைட்டு நான் அப்படியே வேற லெவலில் நடக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்கும். அம்மா பாசம் கிடைக்காது. அட் லாஸ்ட் நான் பேர்டனாக இருக்கேன்னு என்னை விட்டு தனியாக போயிட்டாங்க அப்படின்னு அவன் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான். தயாக்கெல்லாம் அப்படி கேட்கும்போது அவனோட ஃபேஸ் இப்போ சோகமாக மாறுது. அதுக்கப்புறம் ஷேர் மேலேயும் பெருசாக அன்புலாம் வந்ததில்லை. ஏதோ என்னோட செக்யூரிட்டி கார்ட்ஸ், என்னோட அடியால், அவங்க மேலே ஏதோ லைட்டாக பாசம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு வந்த ஒரே பாசம் நீ மட்டும்தான். இவ்வளோ நாள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெறுத்துட்டு இருந்தா, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் உன்னை எனக்கு இன்னும் லவ் பண்ணணும்னு தோணுது. ஐ டோன்ட் நோ நீ என் கூட இருப்பியான்லாம், பிகாஸ் என்னோட கேரக்டர் மற்றவங்க கிட்ட ரகடாக இருந்தாலும் உன்கிட்ட ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ. எந்த அளவு உன்னை லவ் பண்ண முடியுமோ இந்த யூனிவர்ஸை பார்த்து பராமப்படுற அளவு உன்னை லவ் பண்ணணும். இப்படி ஒரு மாஃபியாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு லவ் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. லூசு மாதிரி வளர்றேனா அப்படின்னு வளரிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவோட அந்த கண்ணில் ஒரு பியூரான லவ் தான் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் தயம் ஸோ வந்து அவனோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான்.
ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock ஆயிருக்கும். அவன் தூங்கியிருக்க மாட்டான். இந்த சைட் ஜேகே எழுந்து பார்க்குறான். பேபி பேபி எங்கே போயிட்டா அப்படின்னு எழுந்து பார்த்தா தயாங் போயிருப்பான். அவனோட நம்பர் கூட கொடுத்துருக்க மாட்டான். ஜேகே காலையிலே அப்செட் ஆகுது. இவன் நம்பர் கூட நான் வாங்கல, எப்படி மீட் பண்ணுறது? மறுபடியும் ஹோட்டலுக்கு ஃபோன் அடிக்கலாமா? பிகாஸ் இதுக்கப்புறம் ஜேகேவை தயாங் பார்க்கக்கூடாதுன்னு அந்த நம்பரே அப்படியே தூக்கி போட்டிருப்பான். ஸோ அகெயின் ஜேகே கால் பண்ணும்போது அந்த நம்பர் இப்போ அவைலபிளே இல்லைன்னு காட்டுது. ஜேகேவால் ஏற்றுக்கவே முடியல. என்னது இது? ஏன் நம்பர் அவைலபிள் இல்லைன்னு காட்டுது? ஜேகே என்னாச்சு? என்னாச்சு ஜேகே? அவன்கிட்ட போயிட்டானா? ஒரு குட் பை, ஒரு ஹக் எதுவுமே இல்லாமா அப்படின்னு அவன் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்படியே லைக் மிரர் முன்னாடி நின்றுட்டு அவனே ஒரு மாதிரி பார்த்துக்கிறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனோட மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு சோகம். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தயம் ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சைட் ஜேகே அப்படியே சோகமா விண்டோவை பார்த்தபடி நின்றுட்டு இருக்கான். கீழே யாரோ ஒரு பர்சன் ரொம்ப வேகமா ஓடி வர மாதிரி இருக்கு. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது என்னடா அடிதட்டிலாம் கம்மியாக இருக்கே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ போக போக ஜேகேனோட மாஃபியா பவரை யார் யார் கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்டலாம் காட்டுவான். அண்ட் தயாங்க எந்த அளவு லவ் பண்ணுவான், தயாங்கும் ஜேகேவை எந்த அளவு லவ் பேக் பண்ணுவான் அப்படின்னு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் சீரியஸாலாம் எடுத்துகிட்டு போக விரும்பலடா, ஜஸ்ட் ஒன் ஷார்ட்டாக அப்படியே போடணும் தான் நினச்சேன். பட் அது அப்படியே போகுது. மேபி நான் 1/, அப்படி கொடுக்குறேன். 1/1/? அப்படிலாம் கொடுக்குறேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி எனக்கே தெரியுது நான் ரொம்ப லேட் பண்ணுறேன்னு. ஸோ முடிஞ்ச அளவு நான் வர்றேன்டா. ஓகே. ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஹைப் ஆப்ஷன் எனபிள் இருந்துச்சுன்னா ஹைப்பையும் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஓகே ஆர்மி, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.